வெல்கம் டு தமிழ்நாடு ஸ்லேட் பென்சில் அண்ட் கிளேஸ்லர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் கஸ்டமர்களுக்கு பேக் பண்ணுறதுக்கு ஐட்டங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம். எந்த கஸ்டமர் என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எல்லாருமே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 90 25 36 50 75 அதில் தான் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அமௌண்ட் என்னன்னு சொல்லிட்டு கூகுள் பே நம்பர் கொடுத்துருந்தாங்க. கூகுள் பேயில் பணம் கட்டிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அட்ரஸ் அனுப்பியிருந்தாங்க. பேக்கிங் வீடியோ போட சொன்ன கஸ்டமர்களுக்கு பேக்கிங் வீடியோ போட்டு கொண்டு இருக்கிறோம். குண்டூர், திருச்சி குண்டூர். ஆமாம், அங்கேருந்து அனில் ஃபுல் பாக்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக எடுத்து வச்சிருக்கிறோம். மேடம், ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய அன்பும் ஆதரவும் என்றைக்கும் தொடரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அடுத்து ரெண்டாவது யார் எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விருதுநகர். அவங்க நம்ம பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த ஊர். அங்கேருந்து ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. 3 கிலோ சிப்ஸ் வேணும், அப்போ பஞ்சாபி மிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக எடுத்து வச்சுருக்குறோம். சிப்ஸ் வரும்போதே பின்னாடி என்ன வசனம் வரும்? கோடு போட்ட சிப்ஸ், கோடு போட்ட குரூஸ், கோடு போடலைன்னா சிப்ஸ். அடுத்தது பஞ்சாபி மிட்டி கிளேபாட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த பஞ்சாபி மிட்டி தான் எனக்கு அந்த உள்ள அந்த ஜிப்லா காரில் வச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. விருதுநகர் அங்கேருந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது யார் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு அந்த சிப்ஸை காமிச்சிட்டாங்க மேடம், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. 3வது சிவகாசி. ஆமாம், விருதுநகர், சிவகாசி, சாத்தூர், கோயில்பட்டி, திருநெல்வேலி அப்படி வந்துக்கிட்டு இருக்கோம். சிவகாசியிலேருந்து ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. பிளாக் ஸ்மால் ப்ரோக்கன் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு பிளாக் ஸ்மால் ப்ரோக்கன் எடுத்து வச்சுருக்காங்க நம்ம மேடம். சிவகாசி அதெல்லாம் ரொம்ப பெரியவருங்க. தீபாவளிக்குள்ளே வெடி இப்போயே செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க அங்கெல்லாம். பிரிண்டிங்லாம் இப்போ ஓரளவு டெக்னாலஜி எல்லா ஊர்லேயும் வந்துருச்சு. அதனால் பிரிண்டிங் பிஸ்னஸ் அந்தளவு இல்லை. பட் ஆனால் ஃபயர் ஒர்க்ஸ்ன்னு நல்லா போய்கிட்டு இருக்குது. அதுவுமே சீனா பட்டாசு அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் தொழில் எல்லாருமே கஷ்டப்பட தான் செய்கிறாங்கங்க. அதாவது நமக்கு செலவும் கூடிருச்சு எல்லாத்துக்கும். அதுவும் உண்மை. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா செலவுகளும் முந்திலாம் ஃபோன்லாம் கிடையாது. ரீசார்ஜ் பண்ணுறதுலாம் இப்போ எல்லா வீட்லேயும் 3 ஃபோன் 4 ஃபோன் இருக்குது. சரி, அது என்ன செய்ய, செலவு அதுக்கு தக்கன சம்பாரிச்சிக்கிட வேண்டியதான். நம்மளுடைய ஐட்டம் வாங்கன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 90 25 36 50 75 அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். 4வது காசிமேடு, சென்னை. அங்கேருந்து ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. ஒயிட் கலரில் உள்ள சிப்ஸு, க்யூப்ஸு, குரூஸ், மினி ட்ரையாங்கிள், மினி சேல்ஸ்டோன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சென்னை காசிமேடுலேருந்து. காசிமேடு அப்படின்னாலே மீன் அந்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம். சினிமா பாட்டிலாம் நிறைய காசிமேடுங்கிறதுலாம் காசிமேடு ரவி, காசிமேடு குமார் அப்படிலாம் கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்குது. காசிமேடுக்கெலாம் பயங்கரமாக இருப்பாங்களோ தெரியலையே என்னென்னு. நான் வேறு தெரியாமல் பேசிட்டேன் மேடம், கோச்சிக்கிடாதீங்க மேடம், நீங்கள் நல்லவங்கள், வல்லவர்கள். அடுத்து 5வது யார் எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெங்களூர். பெங்களூர் இவங்க நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர். கல்யாண் நகர் அங்கேருந்து ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. ட்ரை ஃப்ரூட் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்புறமா ஒயிட் காடி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒயிட் காடி மேடம் காட்டுவாங்க, அவசரப்படாதீங்க. அந்த இருக்குல்லையே, அதான் ஒயிட் காடி. ஒயிட் காடி நல்லா திருப்பதி லட்டு மாதிரி இருக்குது பாருங்க. நல்ல பெரிய பீஸாக வச்சுருக்காங்க நம்ம மேடம். அதாவது ஒயிட் கார்டெலாம் பார்த்திங்கன்னா பெருசு. மேடம் ஒயிட் கார்டு அன்பாக்சிங் வீடியோ காமிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஒயிட் கார்டு முல்தானி மெட்டிலாம் பெருசாக இருக்கும். அதை உடச்சி தான் நாங்கள் போடுவோம். நாங்கள் போடுவோம் இல்லை, நம்ம மேடம் போடுவாங்க. அதை சில பேர் இந்த இந்த லட்டை பார்த்துட்டு இல்லை, ஆனால் எனக்கு இதே மாதிரி உடையாமல் கொடுங்கம்பாங்க. அப்படி உடையாமல் வர்றது என்றைக்காவது வரும், யாருக்காவது தான் வரும். மற்றபடி குட்டி குட்டி பீஸாக தான் வரும். அதே மாதிரி நக்குமத் காம்போவில் சொல்லுவாங்க, அண்ணா எனக்கு ஒயிட் கார்டு தூளாக வந்துருச்சுன்னாமாங்க. ஏமா 20 கிராம் வைக்கிறது எப்படி நம்ம முழு பீஸாக வைக்க முடியும்? அது தூளாக தான் வரும். ரெட் காடி, ஒயிட் காடி அது தூளாக வந்தாலும் நம்மளுடைய பேக்கிங் பாருங்கள் எவ்வளோ தூளாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதுதான் நம்மளுடைய பேக்கிங். உள்ளே என்ன இருக்குதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு சூப்பராக பேக் பண்ணி கொரியர் அல்லது போஸ்ட்டில் அனுப்பி கொடுப்போம். யாருக்கு கொடுப்போம்? ஜிபே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அட்ரஸ் அனுப்புகிறவங்களுக்கு கொடுப்போம். எல்லாத்துக்கும்லாம் கொடுக்க மாட்டோம். சரிங்களா? கையில் பார்சல் கிடைக்கிற வரைக்கும் 100% நாங்கள் பொறுப்பு. கையில் கிடைச்சதுக்கப்புறம் அன்பாக்சிங் வீடியோ அனுப்புனீங்கன்னா அதே மாதிரி சேனல் அப்லோட் பண்ணுவோம். எதுவுமே கட்டாயம் கிடையாது. ஜாலியாக சேனல் பார்க்குறோம், என்ஜாய் பண்ணுறோம்னு நினச்சிங்கன்னா என்ஜாய் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.